அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோவில் ஓவல் ஷேப் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். ஓவல் ஷேப் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் செயின் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட். இந்த 3 ஸ்டிச் எப்படி போடணுன்ட்டு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 3 ஸ்டிச்சும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே ஓவல் ஷேப் போடலாம். ஓவல் ஷேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடித்த பிறகு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் 10 செயின் ஸ்டிச் போடணும். எல்லா செயின் ஸ்டிச்சும் ஒரே அளவில் இருக்கணும். இது போல் 10 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஹூக்குக்கு கீழே இருந்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவதாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட் போட்ட பிறகு இது போல் தான் இருக்கும். 6 டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ கடைசியாக ஒரு செயின் ஸ்டிச் இருக்கும். இந்த ஒரு செயின் ஸ்டிச்சில் மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட் போடணும். இதுதான் இந்த ஓவல் ஷேப்போட ஃபஸ்ட்டு கார்னர். இப்போ கரெக்டாக ஒவ்வொரு டைமும் கார்னர்லேயும் ஸ்டிச்சும் கவுண்ட் பண்ணிக்கணும். 6 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போது அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதே போல் தான் எதிர ஒரு டபுள் க்ரோஷெட் கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு நேராகவே போடணும். இப்போ இதே போல் 6 டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிட்டோம். இந்த பக்கம் எப்படி ஒரு கார்னர் போட்டோமோ அதே போல் தான் இந்த கார்னர்லேயும் நம்ம 5 டபுள் க்ரோஷெட் ஒரே ஸ்டிச்சு உள்ளே போடணும். 5 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு தொடங்கும் பொழுதே இந்த பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். அப்போ கார்னருக்கு 6 டபுள் க்ரோஷெட் கிடைச்ச பிறகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் இந்த ரவுண்ட் மொத்தம் 24 ஸ்டிச்சு இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். அடுத்ததான் அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ இது ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிற 2 ஸ்டிச்சு மட்டும்தான் டபுள் க்ரோஷெட் ஒரே ஸ்டிச்சு உள்ளே போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடும்போது மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் மட்டும்தான் 2 டபுள் க்ரோஷெட். இப்போ அடுத்ததாக இந்த கார்னர் வந்திருக்கோம். இந்த கார்னரில் மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த 6 டபுள் க்ரோஷெட்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ இது போல் ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் போட்டு முடித்த பிறகு அதே போல் அடுத்ததாக ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அப்போ மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ 6 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு இந்த கார்னரில் 5 ஸ்டிச்சு இருக்குது. இந்த 5 ஸ்டிச்சிலையும் ஒரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு இந்த ரவுண்டோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு செகண்ட் ரவுண்டில் 34 டபுள் க்ரோஷெட் வரும். இந்த செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போடுறது ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணாமல் அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஃபஸ்ட் டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. அடுத்த டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட். மொத்தம் 7 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு 7 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்து ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட். அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு இன்க்ரீஸ் ஒரு டபுள் க்ரோஷெட்னு இந்த கார்னர் ஃபினிஷ் பண்ண பிறகு இது போல் தான் இருக்கும். அடுத்ததான் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் 6 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு இந்த பக்கம் இருக்கிற இந்த கார்னரையும்
கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் போடணும். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு இன்க்ரீஸ் ஒரு டபுள் க்ரோஷெட்டுன்னு போட்டு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு தேர்ட் ரவுண்ட் ஓவல் ஷேப் கம்ப்ளீட் ஆன பிறகு 48 டபுள் க்ரோஷெட் கிடைக்கும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய ஓவல் ஷேப் வேணாலும் போடலாம். 2 கார்னரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 பக்கத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே 2 பக்கம் இருக்கிற இந்த கார்னரில் நம்ம கரெக்டாக ஸ்டிச்சு போட்டுட்டு வந்தோம்னா அதே போல் இந்த எதிர் பக்கத்துலேயும் கரெக்டாக ஸ்டிச்சு நமக்கு வரும். இந்த கார்னரில் எப்படி போடணும்னா இப்போ நம்ம 4th ரவுண்டில் எப்படி போட்டிருக்கோம், ஒரு இன்க்ரீஸ் ஒரு டபுள் க்ரோஷெட், அடுத்து ஒரு இன்க்ரீஸ். அடுத்து 4th ரவுண்டு போடுறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த கார்னருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு இன்க்ரீஸ், அடுத்த 2 ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் 2 டைம் போடணும். மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ் போடணும். இப்போ அடுத்து 5th ரவுண்டு போடுறதா இருந்துச்சுன்னா இந்த கார்னருக்காக சொல்கிறேன், ஒரு இன்க்ரீஸ் போடணும். அடுத்து 3 டபுள் க்ரோஷெட், ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அப்படியே இந்த 2 கார்னர்லேயும் நம்ம கரெக்டாக ஸ்டிச்சை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம்னா இந்த எதிர் பக்கத்துலேயும் கரெக்டாக நமக்கு ஸ்டிச் கிடைக்கும், ஓவல் ஷேப்பும் கிடைக்கும். இப்போ நான் இந்த எல்லாமே டபுள் க்ரோஷெட்டில் போட்டிருக்கேன். இந்த 4th ரவுண்டை நான் சிங்கிள் க்ரோஷே ரவுண்டில் போட்டு காட்டுறேன். சிங்கிள் க்ரோஷே எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் க்ரோஷே கூட போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷே ரவுண்டுன்றதால ஒரே ஒரு செயின் போட்டிருக்கோம். இந்த செயின் கவுண்ட் கிடையாது. செயின் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 டைம் ஸ்டிச் போடணும். அது சிங்கிள் க்ரோஷே நான் போட்டிருக்கேன். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். மொத்தம் 8 தடவை 8 சிங்கிள் க்ரோஷே போட்டதும் கார்னரில் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போடணும். ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்ததாக இருக்கிற 2 ஸ்டிச்சு, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டாச்சு, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ இது போல் போட்டு முடித்ததும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இப்போ ஒரு இன்க்ரீஸ், அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இல்லை இதை டபுள் க்ரோஷேட்டாகவும் போட்டுக்கலாம். இது போல் கார்னரில் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். மொத்தம் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு இது போல தான் இருக்கும். அடுத்த கார்னர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ், ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் அந்த பக்கம் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல் தான் இந்த பக்கமும் ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷேட் இது போல் ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு மொத்தம் இந்த ரவுண்டில் 50 ஸ்டிச்சு இருக்கும். இந்த ரவுண்டோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்காக ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்து இந்த ஸ்டிச்சோட பேக் சைடில் ஹைட் பண்ண பிறகு ஓவல் ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே ஓவல் ஷேப் நம்ம அப்படியே ஒவ்வொரு லைனாக 2 பக்கம் கார்னரில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனோன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஓவல் ஷேப்பு டபுள் க்ரோஷேட்லேயும் போட்டுக்கலாம், சிங்கிள் க்ரோஷேட் எந்த ஸ்டிச்சில் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ஓவல் ஷேப் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.